வணக்கம் ஐயா. இந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி என்றால் என்ன? நம் சிந்தனைக்கு அலைவரிசை உண்டா? சிந்தனைகள் கண்ணுக்கு புலப்படாத அலைவரிசைகளாக நம்மிடம் இருந்து உண்மையில் வெளிப்படுகிறதா? நாம் நல்ல சிந்தனைகளை அவ்வப்போது சிந்தித்தால் நமக்கு நன்மை பயக்குமா? அதாவது ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்க உதவுமா? அதாவது இப்போ நமக்கு முன்னால் ஒரு அட்டைப்பெட்டி இருக்குது. இந்த அட்டைப்பெட்டியை அப்படி தூக்கணும். அப்போ நமக்கு என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னால், இந்த அட்டைப்பெட்டிக்குள்ளே 5 கிலோ வெயிட்டில் உள்ள ஸ்வீட் வச்சுருக்கு, இந்த ஸ்வீட்டை எடுத்து நீங்கள் எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்லி ஒருத்தர் நம்மகிட்ட சொல்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், 5 கிலோ பாக்ஸை நம்ம தூக்கிறதாக நினச்சி அதை தூக்குறோம். உண்மையில் அந்த பாக்ஸில் ஒன்றுமே கிடையாது, எம்டி பாக்ஸ். அது அட்டைப்பெட்டி, எம்டி அட்டைப்பெட்டி. நீங்கள் 5 கிலோ வெயிட்டை தூக்குறதாக நினச்சி நீங்கள் தூக்கும்போது அங்கே என்னன்னா உள்ளே எம்டியாக இருந்ததுன்னா என்ன ஆகுன்னு சொன்னால், நீங்கள் தூக்கணுன்னா அது இப்படி விட்டுட்டு மேலே வந்துடும். சப்போஸ் இப்போ இதை மாற்றி சொல்கிறோன்னு வச்சுடுங்க, இந்த பாக்ஸ் எம்டியாக தான் இருக்குது, இதில் ஒன்றுமே இல்லை, ஒரு காலி அட்டைப்பெட்டி, அதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம அந்த பெட்டிக்குள்ளே கொஞ்சம் ஸ்வீட்டை போட்டு எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம். எம்டி பாக்ஸ் தான், இதில் ஒரு 5 கிலோ ஸ்வீட் அள்ளி போடுவோம். நம்ம நீங்கள் சாக்லேட் நிறையா வச்சுருக்குறோம், ஒரு 5 கிலோ சாக்லேட்டை அள்ளி போடுவோம், நீங்கள் அந்த எம்டி பாக்ஸை எடுத்துகிட்டு வாங்கன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஆனால் உண்மையில் என்னென்னு சொன்னால், அது ஏற்கனவே 5 கிலோ வெயிட்டோடு தான் இருக்குது. அந்த ஸ்வீட்டெல்லாம் உள்ளே ஏற்கனவே போட்டு வச்சுருக்குறாங்க. ஆனால் அவர் சொல்கிறது அது எம்டி பாக்ஸ்ன்னு சொல்கிறாரு. முதல்ல நம்ம எம்டி பாக்ஸை 5 கிலோ இருக்குதுன்னு நினச்சி தூக்கணும். அப்போ சொன்னால் விரட்டுன்ட்டு மேலே அந்த பாக்ஸே மேலே வந்துட்டு. இப்போ நாம் என்ன பண்ணுறோன்னு சொன்னால், உண்மையிலே 5 கிலோ அங்கே ஸ்வீட் போட்டிருக்கு, ஆனால் சொல்கிறவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எம்டி பாக்ஸ் தான், எம்டி அட்டடாப்பா தான், எடுத்துகிட்டு வாங்க, 5 கிலோ ஸ்வீட்ஸ் அள்ளி போடுவோம், இல்லை போடுறோம் சொல்கிறாரு. இப்போ நாம் என்ன நினைக்கிறோன்னு சொன்னால், அது எம்டி பாக்ஸுன்னு நினச்சி தூக்குறோம். அப்போ அங்கே என்னன்னு சொன்னால், அங்கே 5 கிலோ வெயிட் இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால், அந்த பாக்ஸ் மேலே வராது, கை தான் சுருட்டுன்ட்டு மேலே போகும், பாக்ஸ் அதிலே தான் இருக்கும். அப்போ காரணம் என்ன? இப்போ நம்ம என்ன எண்ணுறோமோ அது ஏதோ ஒரு வகையில் நம்ம கைகளுக்குள்ளே பிரதிபலிக்குது. இப்போ நீங்கள் 5 கிலோ தூக்குற மாதிரி நினச்சி எடுக்கும்போது 5 கிலோ வெயிட்டை தூக்குற மாதிரி உள்ள எனர்ஜி கைக்கு வந்திருக்கு. ஆனால் அங்கே ஒன்றுமே இல்லைன்னு உடனே பாக்ஸோடு சேர்த்து விரட்டுன்ட்டு மேலே வந்துடுது. இப்போ நீங்கள் எம்டி பாக்ஸை தூக்கணும்னு நினைக்கும்போது இந்த கையில் ஒன்றும் எனர்ஜி இல்லை. எம்டி பாக்ஸை தூக்குறதுக்கு எந்த எனர்ஜி வேணுமோ அந்த எனர்ஜி மட்டும்தான் கையில் வரும். அப்போ அந்த எனர்ஜியோடு நீ தூக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னு சொன்னால், அந்த பாக்ஸ் மேலே வர மாட்டாங்க, பாக்ஸ் அங்கே இருக்குது, கை தான் விரட்டுன்ட்டு மேலே போகுது. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் எண்ணம் எனர்ஜியாக மாறுது. அதனால் நம்ம ஒவ்வொரு எண்ணமுமே ஏதோ ஒரு வகையான எனர்ஜியாக நமக்குள்ள நம்ம பாடியில் தான் அது பிரதிபலிக்குது. இப்போ இதில் என்னென்னு சொன்னால், கொஞ்சம் இந்த மாதிரி இதை மிஸ்டிக்கலாக கலந்துடுறாங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு கார் வேணும் நீ நினச்சிங்கன்னா, உங்கள் சிந்தனைகள் அலைவரிசைகள்லாம் வைப்ரேஷன் ஆகி ஒரு காரை உங்களுக்கு வந்துடும். ஒரு பங்களா வேணும்னு சொன்னால் பங்களா உங்களுக்கு வந்துடும், அதுக்கு நீங்கள் நினச்சா போதும்ங்கிற மாதிரி மிஸ்டிக்கலாக சொல்கிறாங்க. நீங்கள் இந்த மிஸ்டிக்கல் பக்கம் போனீங்கன்னாலே நம்ம வாழ்க்கையை தொலைச்சிரும். அதனால் மேக்சிமம் நம்ம இந்த மிஸ்டிக்கல் பக்கமே போகக்கூடாது. எல்லாத்துலேயும் உண்மை இருக்குது, ஆனால் மிஸ்ட்ரி தான் நம்மளை நாசப்படுத்துகிறதே இந்த மிஸ்ட்ரி தான். அதனால் இந்த மிஸ்டிக்கல் ஆஸ்பெக்ட் பக்கமே நம்ம தலை வச்சு படக்கூடாது. அதனால் அந்த பக்கமே வேண்டாம். அதெல்லாம் ஒரு நல்ல விஷயத்த சொல்லுவாங்க, பிளஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ஒர்ஸ்ட் இன் டிஸ்கைஸ்ன்னு தான் சொல்லணும். ஒரு மாறு வேஷத்தில் சாத்தான்னு தான் சொல்லணும். அதனால் அந்த மாதிரி மிஸ்ட்ரி இந்த மாதிரி இதுகள் எல்லாத்தையும் நம்மளை அதை அவாய்ட் பண்ணிடணும். அறிவுபூர்வமான அணுகுமுறை தான் சரியானது. அறிவுபூர்வமான அணுகுமுறையிலே எல்லா விதமான நன்மைகளுமே கிடைக்குது. அதனால் நீங்கள் இது அறிவுபூர்வமாக அணுகிடுங்க. எல்லாத்தையுமே ஒரு நல்ல எண்ணங்களோடு நீங்கள் இருங்க, நல்ல வைப்ரேஷனே ஏற்படும். அது உங்கள் உடல் நலத்துக்கும் நல்லாயிருக்கும், உங்களுடைய செயல்பாடுகளும் நல்லாயிருக்கும். அதனால் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள் இதுகளை வச்சுக்கிட்டிங்கன்னு சொன்னால் அது அதனுடைய பலனை நீங்கள் நேரடியாகவே அனுபவிக்கலாம். அதனால் இப்போ சொல்லப்போனான்னு சொன்னால், இப்போ ஒருத்தர் உடம்புல ஏதோ ஒரு பெயின் ஏற்படுது, ஹார்ட் அட்டாக்காக இருக்குமோ, அதாக இருக்குமோ, இதாக இருக்குமோன்னு சொல்லி ஏதோ நினச்சான்னு சொன்னால் என்ன ஆகும்?
அப்போ நீங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் கன்ஃபியூஷன் ஆகும் பொழுது தேவையில்லாத ஹார்மோன்ஸ் சுரக்க ஆரம்பிச்சிடும். அப்போது அந்த வைப்ரேஷனில் தேவையில்லாத ஹார்மோன்ஸ் சுரக்கும்போது உண்மையிலேயே நிறைய ப்ராப்ளங்களை வந்துடும். இப்போ உண்மையிலே ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் சம்மந்தமாகவே ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அவர் அதையுமே ஈஸியாக எடுக்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டாருன்னு சொல்லி சொன்னால், அந்த மோசமான ஹார்மோன்ஸ் சுரக்கிற போல நல்ல ஹார்மோன்ஸ் சுரந்து உண்மையான நோயே இருந்தால் அந்த நோயை கூட குணப்படுத்திடும். அதனால் என்னென்னு சொல்லி சொன்னால், நம்ம இந்த எண்ணங்களுக்கு ஒரு இதாக இருக்குது, அந்த எண்ணங்களுக்கு வைப்ரேஷன்ஸ் இருக்குது. அது நல்ல வைப்ரேஷனாக இருந்தால் நல்லது, மோசமான வைப்ரேஷனாக இருந்ததுன்னா மோசமான விளைவை ஏற்படுத்தும். இப்போ நல்ல வைப்ரேஷனாக இருக்கணும்னு சொன்னால் எல்லாத்தையும் நன்மை தரக்கூடிய சிந்தனைகளாகவே நம்ம அந்த அணுகுமுறையாகவே நல்ல அப்ரோச்சாகவே எல்லாமே பண்ணோன்னு சொன்னால் எல்லாமே செயல்களும் நல்லாயிருக்கும், உடல் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும்.